ராசியில் சுக்கரன் பரிணாமத்தில் இருக்கிறார். ரிஷபராசி என்பது அலைச்சலுக்கும் டென்ஷனுக்கும் விரயம் இருக்கும். மாதப்பிறப்புகளில் ராசியில் சுக்கரன் ரிஷபத்தை கொண்டு வருவார். ரிஷபராசிகளுக்கு வருமானம் நன்றாகவே இருக்கும். புதன் பயணத்தில் இருக்கிறார். ரிஷபராசிக்காரர்களுக்கு வருமானம் நன்றாக இருக்கிறது. திருமண ரிஷபராசி நடக்கும். மிதுன ராசி ராசியில் புதன் பயணத்தில் இருக்கிறார். 10ல் இருக்கிறார். மிதுன ராசிக்காரர்கள் பொருளாதாரம் என்ற சிறப்பாக இருக்கும். கடக ராசிக்காரர்கள் 10ஆம் செவ்வாய் 9ஆம் இடத்தில் இருக்கிறார். 2வது சூரியன் உச்சமாக மாதப்பிறப்பு இருப்பார். கடக ராசிக்கு பொருளாதாரம் நன்றாக இருக்கிறது. சிம்ம ராசிக்காரர்கள் ராசியில் சூரியன் உச்சமாக மாதப்பிறப்பு இருப்பார். சிம்ம ராசிகளுக்கு நல்ல பலன்கள் நடக்கும். 2வது புதன் 8ல் பொருளாதாரத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும். ராசியை சூரியன் உச்சமாகனால பொருளாதாரம் நன்றாக இருக்கும். தண்ணீர் ராசிக்காரர்கள் ராசியில் புதன் 7ஆம் இடத்தில் இருக்கிறார். 10வது புதனை 7ஆம் இருக்கிறார். பொருளாதாரம் நன்றாகவே இருக்கும். 2வது சுக்கரன் 8ஆம் இடத்தினால் சுக்கரன் தனசாந்தியை பார்த்தோன்னா பொருளாதார சுக்கரன் ராத்திரி சுக்கரன் 7ஆம் இடத்தில் இருக்கிறார். திருமணமான திருமணம் நடக்கும். 2வது செவ்வாய் 6ஆம் இடத்தினால் பொருளாதாரம் நன்றாக இருக்கிறது. விருச்சிக ராசிக்கு என்ன பண்ணுறாங்க? ராசிக்கு செவ்வாய் 5ஆம் இடத்தில் இருக்கிறார். 4வது பகுதியில் சூரியன் உச்சமாக இருக்கிறார். 10வது சூரியன் உச்சமாக இருக்கிறது சிறப்பு. வேலையில்லாத விருச்சிக ராசிக்கு வேலை கிடைக்கும். பொருளாதாரம் சிறப்பாக இருக்கிறது. தனுசு ராசிக்கான பலம் 10வது புதன் 10ஆம் இடத்தில் பக்கமாக பொருளாதாரம் நன்றாகவே இருக்கிறது. 9வது சூரியன் மாதப்பிறப்பில் உச்சமாக இருக்கிறார். தனுசு ராசிக்கு வெளியூர் பிரயாணம் வெளிநாடு பிரயாணம் இருக்கும். மகர ராசிக்கு 10வது சுக்கரன் 4ஆம் இடத்திற்கு 10ஆம் இடத்தை 10 நாள் பொருளாதாரம் சிறப்பாகவே இருக்கும். 2வது சனி 3ஆம் இடத்தில் இருக்கிறார். பொருளாதாரம் நன்றாகவே இருக்கிறது. கும்பராசிக்கு 10வது செவ்வாய் 2ஆம் இடத்தில் இருக்கிறார். கும்பராசிக்கு பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். 2வது குரு 5ஆம் 11 பக்கம் பொருளாதாரம் நன்றாக இருக்கிறது. மீனராசிக்கான 10வது குரு 10ஆம் இடத்தில் பக்கமாக சிறப்பாக இருக்கும். மீனராசிக்கு பொருளாதாரம் 2வது செவ்வாய் மீனராசி இருக்கிறனால பண வருமானம் நன்றாகவே இருக்கும்.